ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட்ரில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ஆரம்பிச்சு இதான் இன்ட்ரோ. நான் இப்போ ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறேன். 1:1 தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் மட்டும் சோலோவாக இது விளையாட போகிறேன். நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். இதுதான் பார்ட் 1. கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சாக போகிறோமா, இது பண்ண போகிறோமா தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன பண்ண போகிறோம், உள்ள போயாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணுங்கள், அதில் ஏறி பார்க்கணும். நம்ம இன்னும் நம்மளோட கிளாஸ் ஐட்டம்ஸ் எடுக்கல. நம்ம இப்போ கிளாஸ் ஐட்டம்ஸ் எடுக்க போகிறோம். நான் மைண்டர் கிளாஸ் வச்சுருந்தேன், நான் ஓப்பன் பண்ண போகிறேன். 2 கோல் கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே 2 கோல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ அந்த கோல்டை வைத்து நான் என்ன வாங்க போகிறேன்னா, ஒரு கன்று வாங்கிட்டு ஒரு கோல் வாங்க போகிறேன். கோல் வாங்கிடுவேன். அதுக்கு அப்புறம் ஒரு ரிவால்வர் வாங்கிட்டு ஒரு புல்லட்டு, $50 போல் வாங்கிடுறேன். மிச்சம் $20 ஒரு கோலை வாங்கிடலாம். சீக்கிரம் ஃபாஸ்ட். மெட்டல் ஷீட் இருக்குது, ஆனால் நம்மளால் வாங்க முடியாது. இப்போ ஒரு கோல் வாங்கிட்டு ட்ரெயினில் கோலை போட்டுட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து சைடில் போய் வெல்டு பண்ணிடணும். வெல்டு பர்ஃபெக்டாக வெல்டு பண்ண, ஆனால் வெல்டு ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேலே என்னத்தை பர்ஃபெக்டாக வெல்டு பண்ண. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பில் பட்டனாலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியும் ரீச் ஆகும். அடுத்தது இதையும் முடிச்சிருங்க. நான் இந்த 2த்தையும் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வைக்க போகிறேன். அப்போ தான் எந்த ஒரு ஜாம்பியும் வராது. கூட சீக்கிரமே பாருங்கள், நம்ம ட்ரெயினை எப்படி அழகுப்படுத்த போகிறோன்ட்டு. செக்யூரிட்டி இது பண்ண போகிறோம். கடைசியில் ஒரு மேப் இருக்குது. நான் ஒரு வில்லேஜ் ரைடு அடிக்கும் போது ஒன்று ஆச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லாட்டி இப்போவே ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களால் அந்த ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த மேட்ரு என்ன, எப்படி இதாச்சு, நான் என்ன பண்ணேன், என்ன ஆச்சு, எப்படி எனக்கு ஏதாச்சும் கிடச்சிதா, கிடைக்கலையா, செத்து போயிட்டுனா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். டக்குன்னு நம்ம இதுக்குள்ளே போயிட்டு கோலை போடாமே இது பண்ணியிருக்க பாவம். இப்போ எடுத்து லெட்ஸ் கோ. என்னன்னு தெரியல. மணி இப்போ 3 மணி ஆச்சு. ஆஹா, நமக்கு ஒரு கோல்ட் ஸ்டேஷனும் கிடச்சிருக்கு, கோல்டும் கிடச்சிருக்கு. இங்கே கோல்ட் ஸ்டேஷனு என்னடா ட்ரெயின் நிற்கவே மாட்டேங்குது. நின்றுச்சு. அங்கே பாருங்கள், கோல்டு இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போகணும். டக்குன்னு உள்ளே போயிங்க. ஜாம்பி கூட இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கன்னு சும்மா பார்த்தா எதுவும் இல்லை. என்ன ப்ரோ, இந்த ஜாம்பியே இல்லை, எவ்வளோ 3 கோல் ப்ரோ. சத்தியமாக இதை வச்சு நம்ம எப்படியோ 30,000 கிலோமீட்டரு போயிடலாம் ப்ரோ. இல்லை அப்படியே இல்லை ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். எதுவும் இல்லை, போய் அந்த கோல்டை மைண்ட் பண்ணிக்கிடுவோம்.
மைனர் கிளாஸ்னால பிக்கெக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம தலையில் ஒரு டார்ச் லைட் இருக்கிறதுனால நமக்கு எங்கே போனாலும் எது ஊரா இல்லையா வீடு இருக்கா இல்லையா நமக்கு இருட்டில் கொண்டு நல்லா தெரியும். இப்போது அந்த இதை வெட்ட போகிறோம். கொஞ்சம் கிளிச்சாக தான் செய்யும், இது பண்ணிக்கோங்க. சின்ன நகத்தை நம்ம இப்போ சைஸ் பொறுத்து ரேட் மாறும். சைஸ் பொறுத்து ரேட் மாறும். நம்ம ட்ரெயின்லேருந்து ட்ரெயின்லேருந்து இது பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஒரு கோல்டு, ஒரு இரும்பு ராடு, அப்புறம் புக்கு, சாரி கைஸ், கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் ஐயோ நைட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரொம்ப நைட் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியல. இப்போ போயிட்டே இருக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. 4000 தூரம் வந்துட்டோம். இப்போ டைம் 3 ஆச்சு. பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் வில்லேஜ் இருக்குது. முக்கியமாக இந்த சைட்லேயோ இங்கே வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வரல, வந்திருக்கணும், வரும். இருங்க உங்களை பார்க்கலாம். நான் அடுத்த செக் போஸ்ட்டில் பார்க்க போகிறேன் உங்களே. இருங்க ஆனால் வேணாம், நமக்கு அடிப்படுது, அப்படியே போவோம். அடுத்த செக் போஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். வில்லேஜில் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம கிட்ட இருந்து நட்டி சுட்டுட்ருப்பாங்க கைஸு. புது அப்டேட்லாம் விட்டாங்க ட்ரெயினு. அதில் நம்மக்கிட்ட வாங்குகிற அளவுக்குலாம் காசு இல்லை, பாண்ட்ஸ் இல்லை. பெரிய பணக்காரன் தான் வாங்க முடியாது தான். பாருங்க கைஸ், இந்த ஜாம்பி மண்டைங்க செத்து போயிட்டான், அவ்வளோதான். கைஸ் கௌபாய்ஸ் இருக்கிறாங்க கைஸ். ஒரு ஹார்ஸ் இருக்குது, கைஸ் 2 கௌபாய் இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் 3 ஹார்ஸ் 3 கௌபாய். நமக்கு செம்ம லக்கு போகுது கைஸ், சூப்பரான லக்கு கைஸ். இதுக்கு மேலே லக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது கைஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் பார்த்தோன்னா டிவி ஓடிட்டுருக்கு, அதனால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன், வேணாம் அதுக்கு புல்லட் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, இதை நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதை ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை இங்கே அவனை புல்லட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது. இந்த ஹார்ஸை புல்லட் ப்ரூஃப் மாதிரி இந்த சைடில் ஜாம்பியோ, இந்த வேர் உல்ஃபோ, இல்லாட்டி இந்த உல்ஃபோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இல்லைம்மா இப்போ இல்லை, உல்ஃபோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம்.
அந்த அவுட்டில் வித்துடலாம் இப்போது. ஃபாஸ்ட் என்னங்க கேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கோல்டுங்க கைஸ், தொலைச்சிடக்கூடாது. ஐயோ கீழே போட்டே இருக்கு. இது ஹார்ஸு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்க. எல்லாத்தையும் விற்றுட்டேங்க. டோட்டலாக 148 வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஷீட் பாக்ஸ் மெட்டல் ஷீட் வாங்க போகிறேன். வாங்கிட்டு ஒரு கோல் வாங்கலாம் தான் நினச்சேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 கோல் இருக்குது, அதனால் வேணாம். நான் போய் புல்லட் வாங்கிட்டு வரேன். இப்போ நம்ம அந்த ஹார்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷீட் மெட்டல் பாக்ஸ் 1ல் 4 இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, வித்தியாசமாக இதை நான் எடுத்து இங்கே வைக்கலாம். ஆனால் இங்கே வைக்க போகிறேன். இது வேறு. இதை வச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோனராக கரெக்டாக இப்படி கரெக்டாக வெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஷீட் மெட்டல் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்க போகிறேன். ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்ட்ரைட்டாக வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வேணான்னு சொல்லிட்டு ஸ்லாண்டிங்காக வைக்க போகிறேன். வெல்டு அடிச்சிட்டேன். சைடில் சின்ன கேப் இருக்குது, அதை அடிச்சிடல. இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேப்பர் ரெண்டத்தையும் அன்வெல்ட் அடிச்சுட்டு இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு, இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் சைடில் மாட்டலான்னு இருக்கேன். இல்லை சைடு கிட்ட அந்த பேப்பரையே வச்சு சைட்லேயே மாட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, கரெக்டாக இங்கே சின்ன கேப் நான் மட்டும் போகிற மாதிரி ஒரு சின்ன கேப் வைக்க போகிறேன். கரெக்டாக சைடில். இப்போ இந்த 2 என்ன பண்ண போகிறேன்னா, கேப் ரென்ஸில் அந்த கேப்பில் அடைக்க போகிறேன். ஜாம்பி எதுவும் ஏறக்கூடாதுக்காக. இப்போ இங்கே கேப் இருக்குது, இந்த கேப்புக்கு நான் இங்கே அடைச்சிட்டேன். அப்புறம் இதை எடுத்து இங்கே இந்த சைடு கிட்ட இது பண்ண போகிறேன். ஏறி பார்க்குறேன், ஜாம்பியால் ஏற முடியாததுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 10 மணி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு லைட்னிங் நைட்டு. ஆமாம், லைட்னிங் நைட்டு தான் கைஸ். கைஸ் கோல் போட்டுட்டு நான் ஒரு வில்லேஜ் ரைட் அடிக்கலான்னு இருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட சுமாரான கன்று தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபாஸ்ட் இருக்கிறதுனால
இந்த ஹார்ஸ் வேலை வேகமாக போயிட்டுருக்கு. மணி 12 ஆச்சு. 11,000 கிலோமீட்டர் பண்ணிட்டோம். நம்ம 11,000 மீட்ரு வந்துட்டோம். இன்னும் நம்ம 80,000 மீட்டர் கிட்ட போவே இல்லை. இருங்க கைஸ், நான் ஏதாச்சும் வில்லேஜோ ஏதாச்சும் சம்பவம் நினச்சிட்டுனா கூப்பிட்றேன். இல்லை காலையில் ஆயிடுச்சு கைஸ். அது இல்லாமல் ஒரு வில்லேஜையும் பார்த்து வச்சுட்டேன். இல்லை போகலான்னு ரைட்லாம் தருது. ஆனால் ஒரு வேர்வெல்ஃப் வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன பண்ண போகிறேன், ஸ்னேக் ஆயிலேருந்து இதை சுட்டுகிட்டே இருக்க போகிறேன். இது இங்கே சுட்டுகிட்டே இருக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை வேணால் நான் உல்ஃப்லாம் இருக்க டேம் பண்ணிடலாமான்னு இருக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் ஏதாச்சும் பண்ணி நான் அந்த உல்ஃபை டேம் பண்ண போகிறேன். நான் அதை ஃபீட் பண்ணேன்னா டேம் பண்ணிடலாம். இப்போ அது பேக் மாஸ்டர்னுக்கு கிளாஸ் இருக்குது. அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம். அதான் சாகலை போல். அப்போ ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அது காணோம். Bye guys.